மக்களே, வெல்கம் பேக் டு கிருஷ்ண சேலஞ்சர். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துடலான்ட்டு வந்துட்டோம். கொஞ்சம் மாலை போட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போயிருந்தேன். நீங்கள் நினைக்கிற ஐயப்பன் கோயிலில் 6 படிக்கு போனேன். இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 6 படியில் பழனியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டேப்லெட் பார்த்தேன். இது நானும் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ வாங்கணும்னு தோணலை. அங்கே போய் நான் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் வாங்கியிருந்தாரா, பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தேன். செம சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் ஒன்று வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். அதை ரிவ்யூ போட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே, 1 நிமிஷம் ஆகுமா, 10 செகண்ட் ஆகுமா, டக்குன்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இல்லை மினிமம் ஒரு 60 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம டெய்லி லைவ் போடுறது உறுதி எடுக்கிறோம். லைவ் போடுறோம், எல்லாத்தையும் மிந்துறோம், எல்லாத்துக்கூட கேம் ப்ளே பண்ணுறோம். நம்மளும் லைவ் போட்டுருவோம். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் டார்கெட் வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். இதாங்க டேப்லெட் எப்படி இருக்குது. சாரி, இதோட நேம் பார்த்திங்கன்னா எல்சிடி ரைட்டிங் டேப்லெட். இது பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சில் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எவ்வளோ நான் செக் பண்ணி பார்க்கல, ஆனால் நான் நேரில் பார்த்தப்போ இது 120 சொன்னாங்க. நான் 100க்கு பார்கின் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்குதுன்னா, பெயிண்டிங் பண்ணலாம், கிராஃபிட்டி பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்குது. ஈஸியாக ரைட் பண்ணலாமா, கீ டு கிளியரா, சாவி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்களா. 2 வருஷம் பேட்டரி சப்போர்ட் இருக்குதான், நல்லா தெரியுமா. ஷார்ட் ஸ்டோரேஜ், சின்ன ஸ்டோரேஜாக 3 மரத்தை நம்ம சேவ் பண்ணுறோமா. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எப்படி 3 மரத்தை சேவ் பண்ணுறதுன்னா, சாக் இல்லை, அப்புறம் பேப்பர் இல்லை. பேப்பர் மரத்தில் தான் தயாராகுது. நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக பேப்பரில் எழுதுனா ரொம்ப பேப்பர் ஆகுமா, நிறையா வேஸ்டேஜ் ஆகுமா, மரம் வெட்டப்படுமா. அதான் நம்ம இதில் எழுதிக்கிட்டது நல்லது அப்படின்னு போட்டுக்குது. வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரே செகண்டே நான் மாட்டிக்கிறேன். இது உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, பட் தட் இஸ் வெரி. நான் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கு பாருங்கள். 8.5 இன்ச் டிஸ்பிளே, நல்லாயிருக்கு. பின்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டைலிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னது, இதெல்லாம் போட்டு வச்சேன், லேண்ட்யார்டு ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன கீ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கீ. அப்புறம் இது என்னது இங்கே. அப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா, லாக் பண்ணிக்கிறது, அன்லாக் பண்ணிக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது என்ன லாக் பண்ணதுன்னா, இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது தெரியாமல் யாராச்சும் நம்பிட்டாங்கன்னா ஃபுல்லாக போயிடுமா, வேஸ்ட்டாக போச்சா. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லாக் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அது அழியாது. சரி வாங்க குயிக்காக ஒரு ஏதோ ஒன்று எழுதி பார்த்துருவோம். நல்லா இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது, செம ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் வரன்ட்டு, அதாவது அந்த எழுதுறதுக்கு அந்த பென்சில் எழுதும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அது இருக்குது. இந்த ஸ்டைலிஷ் பார்த்திங்கன்னா பட்டையாக கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக நம்ம பிடிச்சி எழுதுகிற மாதிரி இல்லை. அது மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம பெண்ணெல்லாம் இப்படி பிடிச்சி ஸ்மூத் எழுதுவோம்ல, இது பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேண்டி எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், 100 ரூபா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போது கொஞ்ச நாள் பொறுங்க, எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு டெய்லி ஸ்டம்பிள் கைஸோட மேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச போட்டுடலாம். சரி, ட்ராயிங் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.
கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு தான் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரியுதா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் வச்சுருப்பேன். அதில் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்கப்பா. குட்டி குட்டி கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு இப்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும், எதோ கிருஷ்ணேஷ்க்கு ட்ராயிங்லாமா தெரியும் அப்படின்ட்டு. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் நைட் சீனரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு மைண்டில் வந்தது. பட்டிங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஒரே ஒரு லைக் அண்டு கமெண்டில் நல்லா இருக்குது இன்னும் நிறைய ட்ராயிங் போடு, இல்லாட்டி நல்லா இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுங்க. எனக்கு சொன்னிங்கனாலே போதும். சொல்லினா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ரொம்ப ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் கொஞ்ச நாளில். இப்போ பார்த்திங்கன்னா நான் லாக் போட்டிருக்கேன். இப்போ நான் லாக்கில் தான் இருக்குது. இப்போ அழியல. இந்த பட்டன் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அழிக்காது. பட்டன் அன்லாக் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஆண்டவா, அவ்வளோ நல்ல ட்ராயிங். ஒரே செகண்ட் காலி. இதுதான் இதோட மேட்டர். அப்புறம் நான் நிறைய பேர் டவுட் ஆவீங்க, கை வச்சா அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் உழுகுதா அப்படின்ட்டு. லைட்டாக உழுகுது. ரொம்ப லைட்டாக இப்படி இப்படின்னு தொட்டாலாம் உழுகலை. ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இப்படி தொடுறேன், உழுகலை. அதுவே இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், உளுந்துருச்சு. அதுவும் லைட்டாக தான் உழுகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, பேப்பர் சேவ் பண்ணலாம். அப்போ திடீர்னு நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபோனில் நம்பர் எழுதணும், டக்குன்னு ஏதோ ஒன்று பேப்பர் தேடி பென்னு தேடி எடுக்கிறதுக்குள்ள இது இருக்குதா, டக்குன்னு எடுத்து ஏதோ இப்படி எழுதி வச்சிடலாம். டக்குன்னு எழுதிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லாக் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பேப்பர் சேவ் பண்ண மாதிரி ஆச்சு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அப்புறம் இது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. 2 years பேட்டரி லைஃப் இருக்குதுங்கிறாங்க. செக் பண்ணிட்டு சொல்கிறேன் 2 வருஷம் கழிச்சு. இது லாக் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் திஸ் இஸ் ஒன் பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதை நம்ம தூக்கி போட்டோம்னா மக்கருக்கு ரொம்ப நாள் ஆகும். இதில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, நோ பேப்பர் நோ சாக்குன்னு கொடுத்துருந்தாலும் இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா? அதுதான் நான் கேட்குறேன். அவங்க சொல்லியிருக்கிறது பேப்பர் இதில் என்ன போட்டுக்குதுன்னா 1,00,000 பேப்பர் இது வாங்கிறதுனால தவிர்க்க முடியுமா? எல்லாமே நம்ம இதில் எழுதுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுலேயே எல்லாமே எழுத முடியாது. வெறும் 8.5 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன மீறி போனால் ஒரு 10 கொஞ்சம் எழுதலாம், முடிஞ்ச அளவுக்கு எழுதலாம். அப்புறம் ஷார்ட் ஸ்டோரேஜ் தான் இதில். டக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஷார்ட் ஸ்டோரேஜ் தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் இது தூக்கி இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் செத்து போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கதி. தூக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சு. சரி காய்ஸ், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க பார்க்குறேன் இல்லை பார்ப்போம். பார்த்து யாராச்சும் கூட நம்ம விஷ்ணு இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வேறு யாராச்சும் கூட ஸ்டம்பிள் கேஸில் மேட்ச் போடலாம். நல்ல மேட்சா 1 மணி நேரம் கம்ப்யூட்டரில் வேணாலும் போடலாம். நம்ம கொஞ்சம் கம்ப்யூட்டர் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் ஓகேனா கம்ப்யூட்டர் சீரியஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி, இல்லாட்டி ஒரு இந்த டன் சிம்பிள் ஒன்று இருக்கும்ல, அதை ஒரே ஒரு இது பண்ணி விடுங்க. நான் அதை பார்த்து கம்ப்யூட்டர் சீரியஸ் ஒருத்தர் போட்டாலும் சரி போட்டாலும் வேண்டானா இதை போட்டு விடுங்க. கம்ப்யூட்டர் சீரியஸ்னால் ஸ்டம்பிள் கேஸ் இருக்கும். என் கம்ப்யூட்டரில் ஸ்டம்பிள் கேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு யாராச்சுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஐடி நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் இன்வைட் கொடுங்க. அடுத்த மேட்சில் நீங்களும் சேர்ந்து என் மொபைலில் வச்சுருந்தாலும் விளையாடலாம், ஜாலியாக விளையாடலாம். அடுத்த டைம் நான் வீடியோ போகும்போது உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பேஜில் ஒரு அப்டேட் தரேன். அந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் வரலாம். தேங்க்யூ, பாய்.